அதே மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில இளமையில் கடுமையான கஷ்டப்படுவாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸே ஆஃப்டர் 40, 45க்கு அப்புறம் தான் இவர்கள் வாழ்க்கையில நடக்கப் போவது. சூப்பரா இருக்கக்கூடிய பீரியடே அந்த பீரியட் தான். இளமை காலங்கள் ரொம்ப வறுமையுடைய காலங்களாக இருக்கும். ஏன்னா 8க்குடையவனாக சனி அமர்ந்து விடுகிறான். 7, 8க்குடையவன். 2க்குடையவனாக சூரியன் இருப்பதால் பிரதானமான அதாவது ரொம்ப வசீகரம், பிரகாசம், சூரியனே 2க்குடையவன் என்பதால் ஒளி படைத்த கண்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப டாமினன்ட்டான ஸ்பீச்சு இதெல்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு 2க்குடையவன் சூரியன். 3, 12க்குடையவன் புதன். அப்படின்னா என்ன ஆகும்னா, உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய செலவுகள். உடன் பிறந்தவன் நிறைய செலவு வச்சுட்டே இருப்பாங்க. முக்கியமா கடகராசிக்காரர்களுக்கு மாத்ருஸ்தானம் கடகமும் விருச்சிகமும் ஒரு கணக்கில் வச்சுக்கலாம். விருச்சிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்குடையவன். 5ல் ராசியாதிபதி நீச்சம். அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க நிறைய செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் தான் ராசியாதிபதி, அவன் தான் மாத்ருகாரகன், அவன் தான் தாயாருக்கு அதிபதி. சந்திரன்னா அம்மா, சூரியன்னா அப்பா. அவர் நீச்சம் அடைகிறார் 5ஆம் வீட்டில். அப்போது மாமனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மாமனுக்கு சொத்து இருக்காது, மாமனால் ஏற்படக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகள் போன்றவை அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் லவ் மேரேஜாக இருப்பாங்க. ஆனால் அந்த லவ் மேரேஜே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஏன் அப்படின்னா 4, 11 கூடையவன் சுக்கிரன், அவன் பாதகாதிபதி.